அரசியல் கட்சி தலைவர், அது வளர்கிற ஒரு தலைவர் நிறைய உழைப்பு கொட்ட வேண்டிய காலகட்டம் இது. ம். ஏனோ தெரியல விஜய் இன்னும் அந்த புரிதலுக்கு வரவே இல்லை. ம். ஒரு முக்கியமான பிரச்சனைகளை கூட வாயை திறந்து பேச மாட்டார், பத்திரிகையாளர்களை சந்திக்க மாட்டார். ம். மோடின்னு தான் சந்திக்கிறது இல்லை. நான் மோடியோட நீங்க பெரிய ஆளா? இல்ல மோடிக்கு பெருமை இருக்கா? அதனால எந்த பெருமை இல்லையே. இருக்கு? அந்த மோடியே படாத பாடுபட்டுல தேர்தலில் ஜெயிச்சார். ம். எலெக்ஷன் கமிஷனை, நீதிமன்றங்களை, மத்திய அரசின் கீழ் இருக்கிற விசாரணை அமைப்புகளை உங்களுக்கு சாதகமா அல்லது எதிரிகள் மேல ஏவி விட்டு இப்படி பல விஷயங்களை செஞ்சுதானே சார் தட்டி தடுமாறி இந்த தடவை ஆட்சிக்கு வந்தாங்க. 400 சொல்லி ஒரு தனி மெஜாரிட்டி கூட வர முடியலையே. ம். அந்த மோடியே அந்த பாடுபடும் போது நான் மோடியை விட மேலானவர்னு ஒருவேளை நீங்க மனசுக்கு நினைச்சிருந்தீங்கன்னா அது சர்வாதிகாரத்தை விட மோசமானது. ம். முதல்ல பத்திரிகையாளர் வந்து கட்சி தொடங்கி இன்னைக்கு வரைக்கும் பத்திரிகையாளர் பேச நான் எதுக்கு கட்சி ஆரம்பிச்சிருக்கேன், ம். என் நோக்கம் என்ன, தத்தி தத்தி பேசுங்க சார். ம். 2 தப்பா கூட வரட்டும் ஆமா, சார். என்ன ஆமா. சார் கெட்டு போச்சு? இப்போ ம். திருத்திக்கோங்க, உங்களை வளர்த்துக்கோங்க. ம். நீங்க நம்ம என்ன உங்களை நம்மள ஆளணும்னு நினைக்கிறனால தான் நம்ம இதை பேசிட்டு இருக்கோம். கரெக்ட். இல்லாட்டி அவர் நல்லா சார் நல்லா படிக்க சொல்லுங்க சார், எக்ஸாம் எப்படியா பாஸ் ஆயிட சொல்லுங்க சார், எனக்கு என்ன வேறு விட இன்னும் கொஞ்ச நேரத்தில் எனக்கு பசிக்கு நான் சாப்பிட போயிடுவேன். ம். ஆனால் என்னை ஆள நினைக்கிற விஜய் கிட்ட நம்ம இதை எதிர்பார்க்குற உரிமை எனக்கு உங்களுக்கு நமக்கு இருக்கு. இதை விஜய் இன்னும் புரிஞ்சுக்கவே மாட்டார்.